யூரோப்ல பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு படிச்ச கோர்ஸ் வேலிடேஷன் ஆகணும்னாலே கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு டிகிரியே கொடுப்பாங்க. மாஸ்டர்ஸ் நீங்க முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு salary கேட்டகரி இருக்கு. இந்த கேட்டகரி மேல தான் உங்களுக்கு salary வேஜஸ் இருக்கணும் கண்டிப்பா. வாட் இஸ் தி மினிமம் salary மாஸ்டர்ஸ் முடிச்சா? அண்டர் கிராஜுவேட்டுக்கு வரதா இல்ல போஸ்ட் கிராஜுவேட் பிரான்ஸுக்கு வரது நல்லதா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களோட பேரண்ட்ஸ் பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா பணம் இருக்கவங்களால தான் இது பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எங்க அப்பா வந்து லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சார். அண்ட் கமிங் பேக் டு திஸ் இன்டர்ன்ஷிப் பிகாஸ் அது ஒரு அட்வான்டேஜ் இன் பிரான்ஸ்ல. அதாவது வந்து அந்த செகண்ட் இயர்ல வந்து அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க. ஆக்சுவலா இன்டர்ன்ஷிப் என்னன்னா நமக்கு கம்பல்சரி மேண்டேட்டரி இன்டர்ன்ஷிப் சார். அது வந்து நம்ம இங்க யூரோப்ல பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு நீங்க படிச்ச கோர்ஸ் வேலிடேஷன் ஆகணும்னாலே கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு டிகிரியே கொடுப்பாங்க. வெரி குட். இல்லன்னா உங்களுக்கு டிகிரியே கிடைக்காது. இன்டர்ன்ஷிப் இருந்து இல்லனாலே நமக்கு டிகிரியே முடியாது. அது கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகாது. அது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இட் இஸ் பெய்ட் இல்ல? ஆமா கண்டிப்பா பெய்டு, வெல் பெய்டு, நல்ல பெய்டு சார். நம்ம ஆமா ஸ்டார்டிங்கே 1500 to 2500 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அது நமக்கு ஆமா கண்டிப்பா நம்ம கம்பெனி பொறுத்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு நல்ல கம்பெனில ஆவரேஜா எடுத்தீங்களே ஈவன் 2000 ஆவரேஜ் எடுத்துக்கங்க. ஐ மீன் 1500 to 2500 சொன்னீங்க. ஆவரேஜா 2000 அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு 20 ல இருந்து 24000 ஏர்ன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமா ஆமா கண்டிப்பா சார். நல்ல பெய்டு இன்டர்ன்ஷிப் கிடைச்சுனா அதுக்கப்புறம் அவங்க அந்த ஜாபே பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க. சோ அப்படின்னா ஒரு 20,000 உங்களுக்கு அப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க கோர்ஸ் ஃபீ அதிலே கவர் பண்ணிடுறாங்க. 28,000 தான் கோர்ஸ் ஃபீ. ஸோ ஒரு 20,000 இந்த இன்டர்ன்ஷிப்லேயே வர முடியும் அப்படின்னா கோர்ஸ் ஃபீ அதிலே கவர் ஆயிரும். லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட் டைம்ல போயிடுச்சுன்னா ஸோ ஆக்சுவலாக ஒழுங்கா ஒரு டிகிரி பிரான்ஸ்ல பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்றும் பெருசாக செலவு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்மோஸ்ட் போட்ட காசையாவது அட்லீஸ்ட் எடுத்துடலாம். கரெக்டா? கண்டிப்பா எடுத்துடலாம் சார். ஓகே. அதெல்லாம் மாஸ்டர்ஸ் நீங்க முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு salary கேட்டகரி இருக்கு. இந்த கேட்டகரி மேல தான் உங்களுக்கு salary வேஜஸ் இருக்கணும் கண்டிப்பா. வாட் இஸ் தி மினிமம் salary? வாட் இஸ் தி மினிமம் salary மாஸ்டர்ஸ் முடிச்சா? About 2500 euros. About 2500. Okay. So roughly about say sorry, it depends on the company sir. Company எந்த அளவுக்கு பெரிய ஆமா. Okay. So 30,000 euro per that is 25-30 lakhs வந்து per annum actually to starting salary actually. ஆமா ஆமா ஆமா. So அப்படினா அவங்க I mean ஒரு 3 to 4 years அவங்க வர்க் பண்ணாங்கன்னா or even 2 years வர்க் பண்ணாலே அவங்க லோன் ஃபுல்லா அவங்க அடைச்சிரலாம். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பர்பஸோட கரெக்டா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க டெடிகேஷனா இருக்கணும். இங்க வந்து ஜாலியா இருக்கணும். அந்த மாதிரி லாங்குவேஜும் சைட் பை சைடு லாங்குவேஜ் தான் சார். இங்க மொத்தமா எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் லாங்குவேஜ். எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஃப்ரெண்ட்ஸை கத்துக்கிறீங்களோ நல்லா கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆமா அந்த அளவுக்கு கம்பெனி நம்ம ரெக்ரூட் பண்ணுவோம். எல்லாமே நம்ம பார்ட் டைம் கிடைக்கிறதுல இருந்து நம்ம ஜாப் போறதுல இருந்து எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் லாங்குவேஜ். ஸ்கில்ஸ். நீங்க என்ன பார்ட் டைம் பண்றீங்க ஜிட்டோ? நான் ஆக்சுவலா ஈவென்ட் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஈவென்ட் ஒர்க்ஸ் பண்ணும்போது ஆமா ஈவென்ட் ஒர்க்ஸ்னா வீக்லி எனக்கு 2 days ஒர்க் இருக்கும். ஓகே. வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒர்க் இருக்கும். அது பெர் டே வேஜஸ் தான் சார். பெர் டே வந்து எனக்கு 70 to 80 euros கிடைக்கும். அது இல்லாம நான் சைட் பை சைடு இந்த கண்டென்ட் கிரியேஷன் பண்றேன். அதுக்கு ப்ரொமோஷன்ஸ் நிறைய பண்ணி கொடுப்பேன். அதுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் சார். ஆமா. ஜிட்டோ வந்து குட் இன்ஃப்ளூயன்சர். நான் அவரோட டாக் பண்றேன். மறக்காம போங்க. அது மட்டும் இல்லங்க 6 packs வச்சிருக்காரு. கட்டாயம் பாருங்க. நான் போய் சொல்லல. அவரோட போய் அவரோட ரீல போய் பாருங்க. அதுக்கப்புறம் தெரியும் ஆக்சுவலா. ஓகே. थैंक यू சார். ஹெல்த் தான் சார். ஆஃப் த ரெக்கார்டிங் வந்து நான் டிப்ஸ் அப்புறம் வாங்கிக்கிறேன் ஆக்சுவலா. ஓகே கமிங் பேக் டு த பாயிண்ட். ஸோ நீங்க வீக்கெண்ட்ல ஈவென்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருப்பீங்க. அது தவிர வந்து நீங்க கண்டென்ட் கிரியேஷன் ஒர்க் பண்றீங்க. ஐ மீன் இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க. வெரி குட் ஜாப். கொஞ்சம் பேரண்ட்ஸை பத்தி சொல்லுங்க. ஐ மீன் உங்க பேரண்ட்ஸோட பேக்ரவுண்ட் என்ன? பிகாஸ் ஜென்ரல் பர்செப்ஷன் என்னன்னா நான் இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு வந்து ஐ மீன் லைக் பிரான்ஸ்ல போகணும்னா என்ன நினைப்பாங்களா அவ்வளோ என்னால செலவு பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க 28,000 வருது, 14,000 euro per annum. ஸோ 2 yearsக்கு 28,000. ஆக்சுவலா செகண்ட் இயர்ல இன்டர்ன்ஷிப் கிடைக்குது. ரஃப்லி 1,500 to 2,500 euro கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20,000 euros அவங்க எடுத்துடலாம். அது தவிர பார்ட் டைம் அப்படின்னு பார்த்தா முதல்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். பட் பின்னாடி எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. உங்களோட பேரண்ட்ஸ் பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா
பணம் இருக்கவங்களால தான் இது பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க வந்து லோன் வாங்கி வந்தீங்களா? இல்ல உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் நீங்களே அப்பா, அம்மா பண்ணாங்களா? அப்பா, அம்மாவோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் வந்து எங்க அப்பா வந்து லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சார். ஸ்டார்ட்டிங் அப்பாவும் ஆட்டோ ஓட்டி தான் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ ஒரு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஊர்ல கன்னியாகுமரியில ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா வெரி நான் குட். செல்ஃப் ஃபைனான்ஸ் தான். ஓகே. படிப்புக்காக வீட்ல செலவு பண்ணாம இருக்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பா படிப்புக்காக உனக்கு எவ்வளோ வேணா செலவு பண்றேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் பே பண்ணியிருக்காரு சார். €14,000 வந்து அப்பா பே பண்ணியிருக்காரு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெரி இயர் குட். ஃபீஸ் அதுக்கப்புறம் தான் அடுத்த அடுத்த இயர் கன்டின்யூ பண்ணும்போது தான் அடுத்த இயர் ஃபீஸ் பே பண்ணணும். அதனால ஆமா. அதுக்கப்புறம் நான் லோனோ இல்ல நான் ஏர்ன் பண்ணியா அது என்னன்னு தெரியல. அது ஃபியூச்சர்ல ஓகே. பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் மட்டும் அப்பா பே பண்ணியிருக்காரு. பண்ணிட்டாங்க. ஓகே. வெரி குட். ஆமா. ஸோ நீங்க 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 இப்ப சொல்லுங்க. எந்த மாரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எப்படி இருக்கு? எந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து பிரான்ஸுக்கு வரலாம்? எந்தெந்த மாரி துறையில ஆர் எந்தெந்த மாரி செக்டர்ல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எப்படி உங்களோட ஃபீல் எப்படி இருக்கு ஆக்சுவலா? ஏன்னா நான் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லாஜிஸ்டிக், ஓகே, ஃபேஷன், டிசைனிங் இதெல்லாம் வந்து ஐ மீன் எம்பிஏ இதெல்லாம் வந்து பிரான்ஸ் இஸ் நோன் ஃபார். ஓகே. Yeah, ஸோ yeah, yeah. ஐ மீன் உங்களோட கருத்து என்ன அத பத்தி? கண்டிப்பா சார். மேனேஜ்மென்ட் கோர்சஸ்க்கு தான் இங்க ஃபியூச்சர். மேனேஜ்மென்ட் தான் இங்க எல்லாமே லக்ஸரி மேனேஜ்மென்ட், லைஃப் ஸ்டைல், ம். ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, காஸ்மெட்டிக்ஸ் ம். இண்டஸ்ட்ரி அந்த ம். மாரி இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் ஃபுட்டுக்கும் நல்ல இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அது ம். இல்லாம நான் இங்க ஒரு பாரிஸ்ல ஒரு 2, 3 மந்த்ஸா இருக்கேன். எனக்கு இங்க ம். என்னோட அப்சர்வேஷனுக்கு பாரிஸ்ல பிசினஸ் பண்றது சூப்பர் இடம். ஏன்னா ஓகே. பிசினஸ்க்கு சூப்பரான இடம். ஏன்னா அந்த ஓகே. லாங்குவேஜ கத்துக்கிட்டோம்னா கவர்மெண்டே நமக்கு நெறைய சப்போர்ட் பண்ணுது. வெரி குட். வெரி குட். வெரி குட். ஆமா. நீங்க ஏன் ஃபேஷன் ஜிம்ல இண்டஸ்ட்ரி இன்ஸ்ட்ரக்டரா போல? ஜிம் இன்ஸ்ட்ரக்டரா நமக்கு இப்போதைக்கு போயிட்டு இருக்கு சார். நானே வெரி கொஞ்சம் இன்னும் பில்ட் பண்ணணும். பில் பண்ணணும். இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அது பண்ணணும் சார் கண்டிப்பா. பண்ணணும். வெரி குட். ஓகே. ஆமா. அப்பப்போ உங்களோட அந்த தமிழ் நாகர்கோவில், கன்னியாகுமரி தமிழ் வருது. அது வெரி ஸ்லாங் குட். சார். அது ஓகே. சின்ன வயசுல இருந்தே பொறந்து வளர்ந்தது அங்க. வளர்ந்தது கரெக்ட். ஓகே. ஆமா. சரி. இப்ப நீங்க வந்து ஐ மீன் அண்டர் கிராஜுவேட்டுக்கு வரதா? இல்ல போஸ்ட் கிராஜுவேட் பிரான்ஸுக்கு வர்றது நல்லதா? ஏன்னா நான் ஜெனரலா எல்லார்ட்டயும் என்ன சொல்றதுன்னா, 17 இயர்ஸ் தான் 12th முடிக்கும். 18 இயர்ல வரணுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். இல்ல ஹோம் ம். சிக் இருக்கும். இன்னும் நெறைய பேர் அண்டர் கிராஜுவேட்னா மினிமம் 3 to 4 இயர்ஸ் செலவு பண்ணணும். போஸ்ட் ம். கிராஜுவேட்லாம் ஒன்லி 2 இயர்ஸ். நான் சஜெக்ட் பண்றது போஸ்ட் கிராஜுவேட். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஒரு கண்டிப்பா வெளிநாட்டுல சார். போணும். நானும் மாஸ்டர்ஸ் தான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சுட்டு இங்க அந்த அளவுக்கு போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வேல்யூ கொஞ்சம் கம்மி தான். மாஸ்டர்ஸ் ஓகே. அளவுக்கு கிடையாது. ஏன்னா அண்டர் வேஜஸும் அந்த போஸ்ட் நீங்க சொல்றது அண்டர் கிராஜுவேட்டுக்கு அந்த அளவுக்கு வேல்யூ கிடையாதுங்கிறீங்க. கரெக்ட்டா? அண்டர் கிராஜுவேட் சாரி. அண்டர் கிராஜுவேட்டுக்கு வேல்யூ கம்மி. அந்த வேஜஸும் அந்த அளவுக்கு சேலரி ஹைக் போகாது. ஆனா ஓகே. மாஸ்டர்ஸ் பண்ணீங்கன்னா சேலரி ஹைக் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்லா இருக்கும். ஓகே. மாஸ்டர்ஸ் ஓகே. வரது நல்லா இருக்கும் சார். ஓ, மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் வரது வரது நல்லது. கண்டிப்பா. ஆமா. நல்லது. ஓகே. ஸோ எனி அதர் ஐ மீன் இஃப் யூ வாண்டட் டு சே ஒன் பாயிண்ட் பிரான்ஸை யார் யாரெல்லாம் பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்ஜினியரிங்கோட நீங்க சொன்ன மாதிரி மோஸ்ட்லி ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கவங்க ஐ மீன் லைக் ம். நிறைய பேர் வருவாங்க. உங்களோட ஐ மீன் லைக் whom do you think is the ஆமா. people for கண்டிப்பா France? மேனேஜ்மென்ட் ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா பிரான்ஸ் ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம். ம். இன்ஜினியரிங் எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்ல. ஆனா இன்ஜினியரிங் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. கரெக்ட். ஆப்ஷன்ஸ் வேல்யூஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஆனா கரெக்ட். மேனேஜ்மென்ட் ஸ்டூடண்ட்ஸ், ஆர்க்கிடெக்சர் ஸ்டூடண்ட்ஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரி, செஃப் ம். அந்த மாரி இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் செஃப் இங்க சூப்பர் வேல்யூ இருக்கு சார். சூப்பர் செஃப்னா வேல்யூ. நம்ம ஊர்ல கரெக்ட். ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் கிடைக்கிற மாரி இங்க. வெளிய பப்ளிக்லயும் நல்ல ஒரு இது இருக்கும், மரியாதை இருக்கும். அந்த மாரி ம். செஃப்ஸ் இங்க லைஃப் ஸ்டைலுக்கு தான் இங்க ஃபுல்லாவே வேல்யூ. Okay, very good, very good. So let me thank Jito for the time what you have taken. Actually, we'll also connect you again on and off whenever we wanted to talk about more about France. Actually, கண்டிப்பா, yeah. கண்டிப்பா சார். தேங்க் யூ சோ மச் ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் வித் யூ. Thanks for your time, Jito. Actually. தேங்க் யூ சோ மச் சார்.